டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கவுகி ஈர்க்கும் மனம் இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை ராஜ் ஹியரிங் சென்டர் பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேர்த்த வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதுல சிவராத்திரியில முக்கியமா இந்த பூதகண வாத்தியங்கள் எல்லாம் வாசிப்பாங்க. குறிப்பா இந்த பூதகண வாத்தியம்னா என்ன அப்படிங்கறது நிறைய கேள்விகள் இருக்கு. நம்மோடு ஏற்கனவே நிறைய ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்களை பேசின ருத்ரமாயன் ஐயா அவர்கள் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பாவே பூதகண வாத்தியம் அப்படின்ற பேர் வந்ததுக்கு என்ன காரணங்க ஐயா? பூதகண வாத்தியம் என்பது பூதகணங்களால் கைலாயத்தில் வாசிக்கப்பட்டது சுவாமிக்கு. அதனால் இது பூதகண கைலாய வாத்தியம் என்று அழைக்கப்பட்டது. நிச்சயமா. இப்போ குறிப்பாவே இந்த வாத்தியங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. நம்ம வாத்தியம் குட்டியா பாக்குறோம், இப்ப மினியேச்சரா பாக்குறோம். ஆனா இந்த வாத்தியங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? பூதகணங்கள்ன்ற போதே வாத்தியங்கள் எல்லாமே பெருசா தானே இருக்கும். பூதகணங்கள் இசைக்கிறதுனால பூதகணங்கள். ஆமா, அதனால பூதகண வாத்தியம் என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா எல்லா இசைக்கருவிகளுமே இதுல கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. பட் எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஏன்னா சுவாமிக்கு வாசிக்கும் போது அவ்வளோ அந்த வைப்ரேஷன் இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூதகண கைலாய வாத்தியம் என்பது. அதுக்காக தான் அந்த வாத்தியம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இன்னும் பெருசு எல்லாமே இருக்குது. நிச்சயமாங்க. இப்போ நம்ம இத்தனை பேர் சேர்ந்து வாசிக்கிறோம் இல்லையா? இத்தனை பேர் சேரணுமா? இதுக்கான காரணம் இருக்கா? மொத்தமாக எத்தனை பேர் சேர்ந்தா இந்த இந்த இசை அப்படிங்கிறது ஒருமித்த இசையாக வரும்? சரி, ஊராளாக வாசிக்கும் போது அதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு நாத இணைப்பு இருக்காது உங்களுக்கு. எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைச்சு வாசிக்கும்போது இப்போ நாதஸ்வரம் தவுல் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது இப்போ தாளம் உடல் இது சேரும்போது தான் உடலும் உயிரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்படி இருக்கும்போது பிரம்மத்தாளம் அப்படின்னு சொல்லி ஒரு தாளம் இருக்குது. அந்த தாளம் இசைக்கும் போது உடல் அதோடு சேர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஆத்மாத்மமான ஒரு ரொம்ப வைப்ரேஷன், ரொம்ப சக்தி நல்லா இருக்கும். உடல் அப்படிங்கிறது என்ன, உயிர் அப்படிங்கிறது என்ன இந்த வாத்தியத்தில்? எக்ஸாக்ட் நம்மளே ஒரு மாடலை எடுத்துக்கலாமே. நம்ம உடல் எப்படி இருக்குது, உடல் உயிர் இது ரெண்டுமே பிரியும் போது என்ன ஆகிடும்? ரெண்டும் தனித்தனியாக ஆயிரும். எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுதில்ல. அதே மாதிரி தான் இப்போ வெறும் உடல் மட்டும் நம்ம வாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அதில் வெறும் சத்தமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு பேஸ் சவுண்டு வரும், அவ்வளோதான். அது சத்தமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம ரசித்து கேட்கணும். அது ஒரு ஒரு எல்லா இசைகளும் சேர்ந்து வரும்போது தான் அது ஒரு கலவையாக கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்போ அந்த நாதம் சேரும்போது பார்த்திங்கன்னா இது எக்காலம் சொல்லுவாங்க. எக்காலம் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரம்மத்தாளம் உடல் எல்லாமே சேரும்போது பார்த்திங்கன்னா அது கேட்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது இப்போ இந்த பிரம்மதாளம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க, அதை பற்றி சொல்லுங்க. பிரம்மதாளம்ன்றது இது தாளங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது வெங்கலத்தால் உருவாக்கப்பட்டது. இப்போ கோயில் மணியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதில் செய்யப்பட்டது. இது தாளம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் மணியில் ஒரு சவுண்டு பார்த்துறீங்களா, அதான் அந்த ஓசை. அதான் இது கண்ணை மூடி நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஆக்டிவைஸ் ஆகும் இது கேட்கும்போது. நீங்கள் இதுதான் பிரம்மதாளத்தோடைய மகிமை. ஒவ்வொரு இசைக்கருவி தனியே வாசிக்கும் போது அதனுடைய தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? தாளம் நம்ம வாசிச்சு காட்டுவீங்க. தாளம் இது தாளத்தோடைய நாதம். இது எக்காலம்.
இப்போ வந்து பிரம்மதாளத்தை பத்தி சொல்லுங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? இது உண்மையிலுமே என்ன மாதிரியான உணர்வுகளை இல்ல என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் தாக்கத்தை வந்து ஒரு மனிதருக்கு ஏற்படுத்தும்? இது பிரம்மதாளம் சொல்லுவாங்க, தட்டு தாளம்னு சொல்லுவாங்க. இந்த தாளம் தான் அந்த உடலோட உயிர்னு சொல்லுவாங்க. தாளம் இல்லாமல் உடல் வாசிக்கிறது அந்த அளவுக்கு வாத்தியம் வந்து நயனமாக இருக்காதுன்னுவாங்க. திருச்சின்னம் திருஞான சம்பந்தர் அருளியது, சிவபெருமானே திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது திருச்சின்னம் சொல்லுவாங்க. அது இப்போ ஐயா வாசி காமிப்பாருங்க. வாசிக்கிறதால உங்களுக்குள்ள, அதாவது ஒரு மனிதருக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? திருச்சின்னம் வாசிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சக்தி வந்து மேலே இருக்கிற சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சுவாச கோளாறு இருந்தால் கூட இது ரெக்டிஃபை ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. இதனால நிறைய பயன்களும் இருக்குது, கேட்குறவங்களுக்கு இனிமையாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. சங்குநாதம் அப்படின்றது அதோட மகத்துவம் என்ன? அது மனிதருக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? சங்குநாதம் வந்து முதல்ல வந்து எல்லா வாத்தியத்திலையும் முதன்மையான கருவி வந்து சங்குநாதம் தான். சங்குநாதம் தான் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குல்ல, இந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரமே வந்து சங்குநாதத்துலேருந்து தான் வரும். எல்லா இசையையும் எல்லா நாதத்தையும் எல்லா மியூசிக்கல் நோட்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ் பண்ணி இதுக்குள்ளே அடக்கப்பட்ட மாதிரி வந்து சங்குநாதத்துடைய வந்து நாதம் அப்படி இருக்கும். அதுதான் சங்குநாதத்துடைய இது. அதுக்கு தான் வந்து இடைச்சங்கு, கடைச்சங்கு, முச்சங்குன்னு சொல்லி 3 சங்கு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சங்குநாதம் தான் ரொம்ப முக்கியமாக வாசிக்கக்கூடியது.
வந்து எல்லாரும் வந்து கைலாய வாத்தியம் வந்து சத்தமாக இருக்குது, ரொம்ப வந்து இதாக இருக்குது, அந்த மாதிரிலாம் கோவிலை வந்து வாசிக்கும் போதே கேட்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் நமக்கு அப்படி தான் அந்த உணர்வு ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா, திடீர்னு ஒரு சத்தத்தை நம்ம கேட்கும்போது அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும். ஆனால் இந்த உணர்வை அவங்க பழகிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து இதில் சேர்ந்துடும். ஆக்சுவலி உடம்புல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஜாஸ்தியாகும். பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து டிஸ்பேட்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இசைக்கருவி கைலாயவாதியம் முக்கியமாக கேட்கும்போது என்ன ஆகும்னா, உடல் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். இப்போ நாங்களாம் நிறைய இடங்களில் இசைக்கருவி வாசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு நடக்க முடியாத குழந்தைங்கள் கூட வந்து எந்திரிச்சு வருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாக பார்த்து, குழந்தையிலேருந்து கோவில்கிட்ட நாங்கள் வாசிக்கும் போது ஒரு குழந்தை பார்ப்போம். எங்கள் நாதம் கேட்டாலும் எந்திரிச்சு வந்துடுவாங்க அவங்களால. வீல் சேரில் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு அவங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய குழந்தைய வளர்ந்துட்டாங்க. இந்த இந்த இசை வந்து அவ்வளோ எந்திரிச்சு நடக்க வச்சுருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதான் இந்த இசையோட இது உட்காந்துருக்கவங்க கூட எந்திரிக்க வச்சிடும். சின்ன குழந்தைங்க கூட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளே போயிட்டு இது ஆக்டிவேட் ஆகி அந்த வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இசையோட மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணமாகவும் சொல்லலாம். இறை ரீதியாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க சக்கரஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நிறைய பேர் வெறும் வந்து கேட்குறோம், இது சத்தம் அப்படின்னு மட்டும் உணர்றாங்க. இது வெறும் சத்தம் மட்டும் கிடையாது, எல்லாரும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு நாதம் இது. என்னென்னா, இப்போது உடம்புல வந்து சக்கராஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும் இதில். இப்போ நாங்களாம் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு அந்த உணர்வு இருக்காது, பல பேர் அதை உணர்ந்துருவாங்க. இப்போ மெடிடேஷன் நம்ம உட்காரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நிலை அடைவோம். மெடிடேஷனில் இருக்கும்போது, தியானத்தில் உட்காரும்போது ஒரு நிலைக்கு நம்ம போவோம். அது ப்ராக்டிஸ் பண்ண வேறு லெவலுக்கு நம்ம போவோம். அது மாதிரி இந்த இசை வந்து வாசிக்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம தண்ணியே மறந்து அதுக்குள்ளே ஐக்கியமாகி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். பயணம் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி வாசிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுவாமியே காட்சி கொடுப்பார். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு உன்னதமான இசைக்கருவி கைலாயவாத்தியம் வந்து. பூதகண சிவ கைலாயவாத்தியம் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான இசைக்கருவி. அதை வாசிக்கணும், நிறைய பேர் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை பற்றி விலகி போகிறதோ, இது வந்து ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறதோ அப்போல்லாமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான இசைக்கருவியே, முதல் இசைக்கருவியே வந்து ஸ்பிரிச்சுவலான இசைக்கருவி, சுவாமிக்காக வாசிக்கப்பட்ட இசைக்கருவி வந்து இந்த கைலாயவாத்தியம் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு இசைக்கருவிகளாகவே காலங்கள் மாறும்போது மாற என்ன ஆச்சுன்னா, ஒரு இசைக்கருவியும் பரிணாம வளர்ச்சி அடையும் போது தான் ஒரு உருவம் எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா, பறைன்றதே உருவாகிறதுக்கு காரணமே காற்றுல ஒரு தோல் பட்டு, தோலோடு வந்து உடல் எலும்போடு வந்து ஒட்டி இருந்து காற்றுல அது அப்படியே அசைய அதில் வந்து ஒரு சத்தம் வரும்போது உணர்ந்து, இதில் இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு அதுதான். அதனால தான் வந்து ஆதி கடவுள் சிவபெருமான் வந்து இந்த பறையை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுவாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய அவதாரங்கள் உண்டு அவருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சுவாமி வந்து அந்த உடுக்கை, பறை, இந்த இசைக்கருவிகள் இதை வந்து எக்காலம் இப்போ வாசிக்கிறோம். அந்த எக்காலம் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம இறந்து போன மிருகங்கள் இருக்குல்ல, அதோட உடல்லேருந்து வர எலும்புகள் துண்டுகள்லேருந்து தான் வந்து ஊத ஆரம்பித்து, இதில் எப்படி ஒரு ஓசை வருது அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஏன் கொஞ்சம் பெருசாக வச்சு வாசித்தா என்னன்னு சொல்லி பெரிய எலும்பு வச்சு வாசிச்சிருக்காங்க, சின்ன எலும்பு வச்சு வாசிச்சிருக்காங்க. ஒன்றுலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு நாதம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த வந்து இது இப்படிலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வளர்ச்சி வந்து வேறு ஒரு மெட்டீரியல் மாக்கி அப்புறம் களிமண்ணால் செஞ்சு பயன்படுத்தினாங்க. டெரகோட்டான்னு சொல்லுவோம். களிமண்ணால் வந்து இசைக்கருவிகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுலேயும் சின்ன சின்ன குழல்கள் தான் ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பயன்பாடுகள் கொண்டு வரும்போது பயணிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது புரோக் ஆக ஆரம்பிச்சு, உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா களிமண்ணில் செய்யப்பட்டது ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க முடியாது. எலும்புன்றது சரி உடம்புலேருந்து வர ஒரு கழிவுன்ற மாதிரி பார்க்குற மாதிரி அமைக்கும் போது, அப்போ இது எப்படி நம்ம இதில் வந்து ஆனால் இறை சக்தியை நம்மளால் உணர முடியுது, அதுக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது தான், சரி இது அதுக்கான என்ன மாதிரியான ஒரு பொருளை இதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள் தான் வந்து காப்பர், அலுமினியம் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமாக கண்டுபிடிக்கிறாங்க. மெட்டல்ஸை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க தேடும்போது. கோல்டு எடுக்கிறாங்க, நிறைய கோல்டில் பண்ணியிருக்காங்க. அக்கால இசைக்கருவிகள்லாம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா தங்கத்திலே இருக்குது. அந்த மாதிரி ஒன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு இது வெங்கலம்ன்ற ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு காம்பினேஷன் தான் வெங்கலம் உருவானது. அந்த வெங்கலத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, நடராஜர் கோயில் சிதம்பரமில் வந்து ஏன் அந்த மணி வந்து அவ்வளோ இதாக இருக்கும், அங்கே போய் நின்னீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அதுக்காக தான் அந்த மணியை வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து கேட்க சொல்கிறாங்க. அந்த இசை எல்லா கோயில்களிலுமே மணி இருந்தது, அது எல்லாரும் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அது வந்து நம்மளை மனசையும் உடம்பையும் வந்து அவ்வளோ வந்து நம்மளை எனர்ஜியாக்கும், நம்மளை வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக வச்சுக்கும். ரொம்ப ஒரு நம்மளுடைய செயல்பாடுகளே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நேரத்துக்கு மணியையும் கனெக்ட் பண்ணாங்க. நம்மளுடைய வேலையும் அந்த மணியோடு சேர்த்து நமக்கு வந்து மணி அடித்தா சாப்பாடு, மணி அடித்தா வேலை, அந்த மாதிரிலாம் கொண்டு வர ஆரம்பிச்சு. அந்த மணியோட நாதம் கேட்கும்போது நீங்கள் புத்துணர்ச்சி ஆகி அடுத்த வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா,
உங்களுக்குள்ள ஒரு ஒரு உத்வேகம் வந்துடும். மணி அடிச்சு அந்த சத்தமும் அதையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெண்கலத்தால் பண்ணியிருக்காங்க. பஞ்சலோகங்கள் கலந்து அந்த வெண்கலத்தால் அது பண்ணுது. அந்த மாதிரி உருவானதான் வந்து இந்த தாளம் இதுக்காக இதில் சேர்த்துக்கிட்டது. வெண்கல தாளம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டது. அதே மாதிரி தான் அந்த நாதங்கள் எக்காலம், திருசன்னம், இன்னும் கொம்புத்தாரை, நெட்டத்தாரை, குட்டத்தாரை, இன்னும் பல வகைகள் உண்டு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான இசைக்கருவிகள் இருக்குது. இதில் கைலாயத்தில் உள்ளது இன்னும் நிறைய இருக்குது. இன்னுமே புதுசாக நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய முரசுகள் உண்டு. கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த முரசு வாசிப்பாங்க. அதெல்லாமே இதில் தான் வருது. முரசு நாதம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி தான் ஒன்று ஒன்றா வளர்ச்சி அடைஞ்சு இந்த இசைக்கருவிகள்லாம் உருவானது. அதுக்கப்புறம் பூதகணங்கள்லாம் வந்து சுவாமிக்கு கைலாயத்தில் வாசித்தாங்க. சுவாமியோட நடனம் தெரியும் உங்களுக்கே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தாண்டவம்னாலே ருத்ர தாண்டவம் தான் சொல்லுவாங்க, சிவத்தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாண்டவத்துக்கு வந்து நம்ம சுவாமிக்கு வந்து வாசிக்கிறோம் அப்படின்னா அப்போ அவருக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு சக்தியோடு அந்த எனர்ஜியோடு நம்ம அதை வாசிக்கணும். அவரோட நடனத்துக்கு வந்து ஈடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாத்தியங்கள் வாசிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அது கனெக்ட் ஆகும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஏற்படுத்தி இந்த இசைக்கருவிகளை வாசிக்க வச்சாங்க பூதகணங்களை வச்சு. அப்போ அவங்க எனர்ஜி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். அப்போ சுவாமி எவ்வளோ ஆனந்தமாக அவர் ஆடிருப்பாருன்னு பாருங்கள். அதனால் இதை நார்மலாக வாசிக்கும் போது நமக்கு சாதாரணமே மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். தன்னறியாமே உள்ளே இருந்த செல்ஸ்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இசையோட இது அவ்வளோ ஒரு இது இருக்குது. நிறைய பேர் அதை இங்கே வாசிக்கக்கூடாது, அங்கே வாசிக்கக்கூடாது அப்படிலாங்க. எல்லாமே ஒன்று தான். எல்லோரும் எல்லா இடத்துலையும் இதை வாசிக்கலாம், இதை கேட்கலாம். உடல்நிலை சரியில்லையா, கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கும்போது எல்லாமே சரியாயிடும். மென்டலி, ஃபிசிக்கலி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே எல்லாமே சரியாயிடும். அதை உணரணும். உணர பார்த்திங்கன்னா உணர்ந்தவங்களுக்கு அதை பயணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ள அது உணர ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ந்து இதில் பயணிக்கலாம். இந்த கைலாய வாத்தியம்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து நம்மளே அடிமைப்படுத்திடும். அப்படி இது எப்படாவது வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்துகிறோம். எப்போ எடுப்போம், எப்போ வாசிப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். நீங்கள் இந்த குழுவா இசைக்கும் போது ஏதாவது அற்புதங்கள் உணர்ந்த தருணங்கள் இருக்கா? நிறைய அற்புதங்கள் நடந்து உள்ளது. இப்போ நம்ம சமீபமாக போயிட்டு நாங்கள் ஓரிக்கை போயிருந்தோம். ஓரிக்கையில் வந்து அங்கே உள்ள யாரும் பெரும்பாலும் அங்கே வாசித்ததில்லை. எங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு அடியார்கள் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா அங்கே இருக்கவங்கலாம் வந்து நீங்கள் வண்டி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வாசிக்கணும், ஒரு பிரதோஷம் வந்து வாசிங்கன்னு சொல்லி ஓரிக்கையில் வந்து சுவாமி பெரியவர் இருக்கார்ல, காஞ்சி பெரியவரோட மடத்தில் அங்கே உள்ளே வந்து வாசிக்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் வாசித்தோம். அங்கே வாசிக்கும்போது அந்த பொதுவாகவே வெளியில் வாசிக்கும்போது ஒரு உள்ளரங்கத்தில் நம்ம வாசிக்கும்போது கோவில் மண்டபங்களில் வாசிக்கும்போது இன்னும் வேறு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோடைய இது மாறும். அப்படி உள் மண்டபத்தில் அங்கே சுவாமிக்கு முன்னாடி நாங்கள் வாசிக்கிறோம். அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அப்படியே ரொம்ப எல்லாரும் ஆனந்தமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப ஆனந்தமாக ரசித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ வாசிக்கும்போது சுவாமி காட்சி கொடுக்குறாரு. அப்படியே எனக்கு ஒளி உருவமாக அப்படியே சுவாமி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு நடந்தது உண்டு. சமீபமாக வாசிக்கும் போது சுவாமி அந்த மாதிரி வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. அப்படியே வந்து உட்காந்துருக்காரு, முன்னாடி உட்காந்து வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடச்சிது. ரொம்ப அது ஆனந்தமாக நான் அனுபவித்தேன். பொதுவாகவே நாங்கள் ருத்ரம் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா சுவாமி நடனம் ஆடுற காட்சியே கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏதாவது நீங்கள் வந்து உணர்ந்தீங்களா இந்த தருணத்தில்? இந்த தருணத்தில் வந்து நம்ம உணர்கிறோம். இப்போ எப்படின்னா இப்போ சுவாமி பார்த்திங்கன்னா இங்கே நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் மாலை கொடுத்துட்டு இருந்தோம். சுவாமி வந்து அவரே ஒன்று எடுத்துக்கிட்டார். அவர் கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தோம் சுவாமிக்கு தான். ஆனால் ஒரு பெரிய மாலை அவரே எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாலை எனக்கு அவரே திரும்ப அங்கேருந்து சுவாமி போட்ட மாலை தான் வந்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து அவர் ஆட்கொண்டு அதை ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இதுதான் நமக்கு ஏற்பட்டது. இது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாலை கொடுத்தோம். எனக்கு மழை இல்லை, அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சாமி போட்டிருந்த மாலையவே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். அது இன்றைக்கி நடந்த ஒரு அற்புதம். அது
இசையை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடியது வந்து ஒரு பேரானந்தம் இருக்கும். அதை கேட்கும்போது வந்து ஒரு பேரானந்த நிலையில் இருப்பாங்க. பொதுவாக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாமே ஒரு பேரானந்தமாக இருக்கும். ஓ, இவ்வளோ அற்புதமாக வாசிக்கிறாங்களே, இவ்வளோ இது கேட்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உணர்வாங்க. அதை உள்ளேருந்து வாசிக்கிறவங்க வந்து வந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பரமானந்தத்தை வந்து உணர்வாங்க. ஏன்னா அது வாசிக்க என்ன ஆகும்னா, நம்ம அதை உள்கடத்தி வந்து அந்த நமக்கு 3வது கண் திறந்துடும் சொல்லுவாங்க. அப்போ திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பரமானந்த நிலை ஏற்படும். அதில் ஒரு ஜோதி ரூபமாக நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு சுவாமி. வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அந்த ஓசை கேட்டுட்டு நீங்கள் கண்ணை மூடி கொஞ்சம் நில்லுங்களேன். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேரானந்தம், அந்த பரமானந்தத்தை வந்து நம்ம உணர்வோம். அந்த நிலை அங்கே ஏற்படும். அது மாதிரி இந்த பிரம்மத்தாளம் வந்து பொதுவாக தீட்சை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாளம் வாசிப்பாங்க. வாசிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய நெற்றிக்கண் வந்து திறக்கும். அது நம்ம கண்ணை மூடி உட்கார வச்சுட்டு அந்த தாளம் வாசிப்பாங்க. வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சத்தம் வந்து நம்மளுடைய வந்து ஒரு சரௌண்டிங்காக நம்மளுடைய இதை ஏற்படுத்தி அதுக்கு நமக்குள்ளே உள்கடந்து அந்த 2 பிரெயினுமே நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2மே ஈவனாக நமக்கு ஆக்டிவேஷனும். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி ஈர்க்கும் மனம் இணையும் சுவை மற்றும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மைல் மார்க் சம்பாரவை ராஜ் ஹியரிங் சென்டர் பிரீமியம் பீப்பிள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ்.